சார் டெல்ஸ், நீங்கள் வந்து ஒரு ஆக்டராக 10 வருஷம் இருக்கீங்களா? வாட் இஸ் குட் ஆக்டிங் ஃபார் ஃபிலிம்ஸ்? உங்கள் பார்வையில் ஒரு படத்துக்கு நடிப்புன்னா என்னன்னு சொல்லுவீங்க? See, what the irony of acting here is when you overact, they call it acting. That is what I see. I feel most of the time. ஏன்னா ஒரு பயங்கர போல்டான கேரக்டர்ஸ் பண்ணும்போது யூ ஹேவ் டு ஓவர் ஆக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் கடவுள் or something like that. You want to show yourself bold or whatever, or something like wild, you have to overact. So, but what happens is when you does characters like that, they call some acting super. But when you do a subtle character and in a very nicer way, there are lesser people to appreciate. So, but you cannot do anything. You know, acting, what I feel, what I do is according to the scene, what is required, according to the background, or according to the character, or according to the mood of the scene, what is required I deliver. அது வந்து நடிக்கும் போதே வந்து டைரக்டர் பார்த்து சொல்ல, கொஞ்சம் மீட்டர் கம்மிக்க பண்ணிக்கப்பா, கொஞ்சம் ஏற்றிக்கப்பா. இட்ஸ் அ விஷன் ஆஃப் த டைரக்டர், ஹவு ஹீ வாண்ட்ஸ் இட். இதில் வந்து இப்போ நான் சிரிக்க சொன்னால் சிரிக்கலாம், நல்லா சிரிக்கணும்னா இப்போ இன்னும் கொஞ்சம் பல காமிச்சு சிரிக்கலாம், இல்லை கத்தும்போது இன்னும் நல்லா கத்துலாம். ஸோ ஆல் த மீட்டர் வாட் வி ஹவ் டு ஒர்க் depends on the director. So we keep working on the meter. It's called the meter. How you work on the scene, what expressions you are going to do, at what meter you are going to do is all interlinked with the character, the scene, the mood, the background, the other artist, everything. So it's like a very difficult thing, I would say. ஏன்னா நம்ம தப்பாக பண்ணனா எல்லாம் சீனே தப்பாயிடும், ஓவராக பண்ணனா அந்த சீனு தப்பாயிடும். பட் you have to take that challenge and you have to know what meter you are going to work. It's well judged if the director has the clarity. ஏன்னா இப்போ என்ன ஒரு சீன் நடிக்க சொன்னேன்னா நான் ஒரே எனக்கு என்ன தோணுதோ அதான் பண்ணுவேன். இப்போ அதே சீன் வந்து இன்னொரு படத்தில் எனக்கு என்ன தோணுதோ அதான் பண்ணுவேன். இல்லை எனக்கு ஓகே இது கரெக்டுன்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணிட்டு இருப்பேன், இல்லைன்னா ஒரு மீட்டரில் நான் பண்ணிட்டு இருப்பேன். இப்போ டேரக்டருக்கு வந்து ஓகே இந்த படமாக அவனுக்கு பார்க்கும்போது இந்த மீட்டரில் பண்ணால் இது கரெக்டாக இருக்காது, இதோட பெட்டர் மீட்டர் வேணும்னு சொல்லி அவன் கேட்டு வாங்கணும். ஸோ as a director you have to drive the actor, because நான் பண்ணும்போது மேபி 2-3 ஃபிலிம்ஸ் ஒரே டைமில் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ ஒரு ஷெடியூல் போயிட்டு வரும்போது உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் இருக்காது. ஸோ ஆஸ் a director you should know what every character is playing, what is the meter at which that character is going to perform. So that is very important. டெல்ஸ், நீங்கள் இத்தனை டைரக்டரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. வாட் யூ லுக் ஃபார் இன் அ டைரக்டர்? வாட் இஸ் த பேசிக் குவாலிட்டி ஃபார் எனி ஆஸ்பைரிங் டைரக்டர்? நீங்கள் வந்து உங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்னா what is the basic quality you look for and what makes you comfortable with the director? The first thing that I look for in a director is the clarity. The clarity இல்லாமல் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகே, இப்போ இந்த சீன் மொக்க சீனாக இருந்தாலும் அந்த எவ்வளோ கிளியராக பண்ண போகிறது தான் முக்கியம். ஏன்னா you should know where is going to, what are his cutting points, what angle is going to take, what shots he is going to take, whether and one more thing, as a director what you have to plan is how much time it's going to take. So most important thing when you're planning a shoot, how much time. ஏன்னா நிறைய டேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 நாள் ஒர்க்லாம் ஒரே நாளில் போட்டு சாவடிப்பாங்க. ஏன்னா அவங்கள ஒருவேளை முடிக்கணுன்ற ஒரு கட்டாயம் இருக்கும், இல்லைன்னா வந்து ஓகே இது இவ்வளோதான் ஆகும்னு நினைப்பாங்க. பட் யூ ஹேவ் டு நோ ஹவு மச் டைம் இட்ஸ் கோயிங் டு டேக். ஸோ தட்ஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இன்னொரு திங் என்னன்னா, இப்போ தட் ஸ்டில் நாட் ப்ராக்டிஸ் இன் தமிழ் சினிமா, ஐ வுட் சே. Script reading, nobody does that even now. So but nariya, you see, take any Hollywood film, take it Bollywood film also, they have a lot of script readings, which we don't do it, which is a very sad thing. It's the most important thing. ஏன்னா script reading, dialogues படிச்சிங்கன்னா the shooting days வந்து it can be cut into at least 1/3. பட் ஏன்னா நிறைய ஷூட்டிங் நான் போய் வந்து ஹீரோயின்ஸ் டைலாக் அப்போ தான் கொடுத்து அவங்க உட்காந்து படிச்சுட்டே இருப்பாங்க, பர்ஃபார்மன்ஸ் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க, 10-20 டேக் போகும். பட் ஆக்சுவலாக நீங்கள் வந்து அதை கொடுத்து முன்னாடி அந்த ஷார்ட் தென் அண்ட் தேர் யூ கேன் ஃபினிஷ் இட். ஸோ பட் மோஸ்ட் ஆஃப், ஏன்னா நிறைய ஆக்டர்ஸ் வந்து வேறு லாங்குவேஜ்லேருந்து வந்திருப்பாங்க, அந்த லாங்குவேஜ் தெரியாது. ஸோ அவங்களுக்கு கோப்பப் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். இல்லை நம்ம ஆக்டர்ஸை வந்து பெரிய பெரிய டைலாக்ஸ் இருக்கும், அவர் ஸ்பாட்டில் மாற்றிருப்பாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு சீன் அப்போ தான் கிடச்சிருக்கும். ஸோ அவங்க ரீட் த்ரூ பண்ணி மனப்பாடம் பண்ணி அது பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். ஸோ இஃப் யூ டூ தட் ஏர்லியர் 1 week or 10 days or 20 days பிஃபோர் ஒரு 2-3 செஷன்ஸ் பண்ணிங்கன்னா when you come on the set,
ஐம் ஷுர் யூல் ஹேவ் பெட்டர் கிளாரிட்டி, உங்கள் பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கும், யூல் பி அட் ஈஸ், எல்லாமே நல்லா இருக்கும். பட் சேட் யாருமே பண்ண சாருக்கு தெரியும். ஸோ எவ்ரிபடி பிளான் பண்ண படம் பண்ணும்போது பயங்கர பிளான் சார், இந்த படம் ஸ்கிரிப்ட் ரீடிங்லாம் பண்ணி டைலாக்லாம் பண்ணி பக்காவாக பண்ணுவோம் சார், நம்ம முன்னாடி படிச்சிடலாம் சார்னாங்க. பட் ஷூட்டிங் முன்னாடி யாருமே பண்ண மாட்டாங்க. இட்ஸ் எ வெரி சேட் திங். ஆஸ்பைரிங் டேரக்டர்ஸ்க்கெல்லாம் தெரியுதா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு? எவ்வளோ ப்ரிப்பரேஷனாக இருக்கணும், எவ்வளோ ஸ்கிரிப்ட் ரீடிங் பண்ணணும், எப்படி வந்து ஒரு ஆக்டருக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், அவங்களை ப்ரிப்பேர் பண்ணி அந்த ரோலுக்கு கரெக்டாக கொண்டு போனால் ஷூட்டிங் டேஸ் கம்மி பண்ண முடியும். பிகெஸ்ட் திங் இஸ் ஆர்யா சார் சொன்னது என்னன்னா, த கிளாரிட்டி ஆஃப் தாட், என்ன எடுக்க போகிறோம், அவசர அவசரமாக எடுக்கிறது இல்லை, கிளாரிட்டி ஆஃப் தாட்டோட ப்ராப்பராக எடுக்கிறது தான் ஒரு டேரக்டருடைய முக்கியமான ஒரு ரிக்குவயர்மெண்ட் அப்படின்னு. சினிமாட்டோகிராஃபர்ஸ் பற்றி சொல்லுங்கள். நீங்கள் நிறைய உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணதே வந்து ஒரு சினிமாட்டோகிராஃபி குரு தான் ஜீவா சார். சினிமாட்டோகிராஃப் கிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்க? ஒரு ஆக்டரா அவங்க கூட பண்ணும்போது என்ன மாதிரி அவங்க கிளாரிட்டி இருக்கணும்னு நினைப்பீங்க, அவங்களோட ஸ்பீட் எப்படி இருக்கணும்? சல்மான் கான்லாம் வந்து சினிமாட்டோகிராஃபர் கிட்ட தான் ரொம்ப எதிர்பார்ப்பாரு, வித்தின் 5 minutesக்குள்ள நெக்ஸ்ட் டேக் போகணும், ரெடி போகணும் அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் எப்படி டிமாண்ட் பண்ணுவீங்க, எப்படி சினிமாட்டோகிராஃபி எதிர்பார்ப்பீங்க நீங்கள்? சினிமாட்டோகிராஃபி வந்து இட்ஸ் ஆல் டிஜிட்டல் நோ, இட்ஸ் நோ மோர் ஃபில்ம். ஸோ டிஜிட்டல் இஸ் பிகம் வாஸ்ட் அண்ட் என்னன்னா த லாட் ஆஃப் டெவலப்மெண்ட் இன் டிஜிட்டல். இப்போ வந்து ஷூட்டிங் மட்டும் கிடையாது, இப்போ ஷூட்டிங்லேயே வந்து இப்போ வந்து அண்டர் எக்ஸ்போஸ் பண்ணி ஓவர் எக்ஸ்போஸ் பண்ணி எல்லாம் ஷூட் பண்ண, ஏன்னா தே நோ தே கேன் கரெக்ட் இட் இன் டிஐ ஆர் தே வாண்ட் டு ஷூட் இட் இன் ஹையர் எக்ஸ்போஷர் ஸோ தட் தேல் ஹேவ் அ பெட்டர் ரிசல்ட்ஸ் இன் டிஐ. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் வாஸ் நாட் பாசிபிள் இன் ஃபில்ம்ஸ் பிகாஸ் வி ஹேவ் டு ஷூட் இட். ஸோ யூ ஹேவ் லாட் ஆஃப் அட்வான்டேஜ், லாட் ஆஃப் what do you say, scope, lot of experimentation, everything is available in digital. So cinematography on this is a very challenging field now, you know, there are a lot of things possible and they expect you to do many things. ஸோ முன்னாடி மாதிரி ஓகே நல்லா நம்ம என்ன கதைக்கு என்ன தேவையோ அப்படி லைட்டாக எடுத்து கொடுத்துடலாம் அப்படின்னு இல்லாமல் யூ ஹாவ் டு இன்வென்ட் யுவர் செல்ஃப் இன் ஈச் ஃபில்ம். இப்போ பார்த்தீங்கன்னா பிசி சார்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் அவர் இந்த படம் ஓகே கண்மணியெல்லாம் பார்க்கும்போது வேறு டோனில் இருக்கும், வேறு டைமென்ஷனில் இருக்கும். ஏன்னா சம்திங் இஸ் ட்ரைங் டு டூ சம்திங் ஆஃப் இஸ் ஓன், இஸ் ட்ரைங் டு எக்ஸ்பெரிமெண்ட் ஹிம்செல்ஃப். நிறைய விஷயங்கள் நடக்குது. ஸோ இஸ் பீன் அ லெஜண்ட் ஃபார் சோ மெனி, இட் டசன்ட் ஹேவ் டு டூ தட். ஸோ சினிமாட்டோகிராஃபி இஸ் தி பேக் போன் ஆஃப் த ஃபிலிம் ரைட் நவ். ஏன்னா படம் ஒரு டீசர் வந்தாலும் சரி, ட்ரெயிலர் வந்தாலும் ஃபஸ்ட்டு செம்மையாக இருக்குப்பா சொல்கிற ஒரே விஷயம் வந்து அந்த சினிமாட்டோகிராஃபி தான். இல்லை அந்த டயலாகோ இது ஒன்றுமே கிடையாது. இட்ஸ் a விஷுவல்ஸ் தட் they see on screen. So you have to be there, you know, you have to know everything about cinematography, including DI, coloring, everything then and there. So ஏன்னா இப்போ ஹெச்என் பார்த்தீங்கன்னா இஸ் டைம் நம்ம ஒன்று ஷூட் பண்ணோம், இஸ் ட்ரைங் டு செட் a different tone to it, the entire film itself. So that's great, that's something that was not available before. நீங்கள் ஒரு சூப்பர் எடிட்டர்ஸ் கூட எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஆண்டனி எல்லாம். ஓகே, வாட் யூ நீங்கள் எடிட்டர் கூட ஒர்க் பண்ணும்போது என்ன எதிர்பார்ப்பீங்க? எடிட்டிங்கில் ஒரு ஆடியன்ஸாகவும் ஒரு ஆக்டராகவும் என்ன எதிர்பார்ப்பீங்க? ஆஸ் அன் எடிட்டர் வந்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா படம் எடுத்து கொடுத்தோன்னா எடிட் பண்ணி கொடுத்துருவாங்கன்னு. அப்படி கிடையாது. ஏன்னா இப்போ வந்து இட்ஸ் ஆல் ஆன்லைன் எடிட்டிங். யூ நோ த சீன் ஒர்க்ஸ் ஆர் நாட் when she edits. ஸோ எடிட்டர்ஸ் வந்து இப்போ வந்து மெயினாக வந்து தே ஆஸ்க் ஃபார் ஷார்ட்ஸ். ஏன்னா இந்த சீனில் உட்காந்துட்டு ஓகே எனக்கு இந்த மாதிரி ஷார்ட் எடுத்தால் தான் வந்து அடுத்த சீனுக்கு நான் வந்து ட்ரான்ஸ்லேஷன் பண்ண முடியும், இல்லைன்னா இந்த மாதிரி இருக்கணும். ஸோ தே கெட் இன்வால்வ் இன் த ஃபில்ம் மேக்கிங். சும்மா அந்த டேபிள் கட்டிங் மாதிரி அந்த ஆவிடில் உட்காந்து கட் பண்ணுறது கிடையாது. ஸோ அண்ட் ஆல்சோ வாட் தே எக்ஸ்பெக்ட் ஆஃப் எடிட்டர்ஸ் இஸ் டு கட் த மோஸ்ட் ஒர்க்கிங் டீசர், ட்ரெய்லர், all promotion stuff has to be done by an editor, and he should know what works with the audience. இந்த மாதிரி எடிட் பேட்டர்ன் ஒர்க் ஆகுமா, இந்த படத்துக்கு இந்த மாதிரி ஒரு டீசர் போட்டால் கட் பண்ணால் கரெக்டாக இருக்குமா. ஸோ எவ்ரி திங் ஹீ ஹேஸ் டு ஹாவ் எ நாலேஜ் அபவுட் இட். சும்மா நம்ம கொடுத்த சீன் வந்து எடிட் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு இல்லாமல். அண்ட் சம் படம் பார்த்தீங்கன்னா ஒரு எடிட் பேட்டர்ன் இருக்கும், ஒரு எடிட் ஸ்டைல் இருக்கும். ஸோ யூ ஹாவ் டு ஒர்க் வித் தோஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டஃப் இன் எடிட்டிங். பிகாஸ் இந்த படம் வந்து லெங்க் பண்ணுறது, ஃபாஸ்ட் பண்ணுறது, இல்லைனா அந்த இமோஷன் ஹோல்ட் பண்ணுறது, யூ ஷுட் நோ எவ்வளோ நேரம் ஒரு இமோஷன் ஹோல்ட் பண்ணணும், இல்லை ஒரு காமெடி டைமிங் இது. ஏன்னா நிறைய படம் பார்க்கும்போது டேரக்டர் ஒரு இது மீட்டர் ஒன்று வைப்பார், எடிட்டர் வந்து கட் பண்ணிக்கலாம் மச்சி இது ஒர்க் ஆகல, இது ரொம்ப லாங்காக இருக்குது, இல்லைனா ஷார்ட்டாக இருக்குது, இல்லைனா இது ஷார்ட்டாக இருக்குது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோ. ஐ ஹவ் சீன் ஆல் த எடிட்டர்ஸ் இன்புட். ஸோ ஃபைனல் ஃபில்ம் இஸ் decided on the table. So
the complete burden is on the editor. ஒரு ஃபிலிம் ஸ்கூல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட் 1 இயர் எப்படி யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க? அவங்க வந்து எப்படி ப்ரிப்பேர் ஆகி வரணும்? சப்போஸ் உங்ககிட்ட இம்ப்ரெஸ் பண்ணணும்னா எவ்வளவு ப்ரிப்பேர் ஆகி வரணும்னு நினைக்கிறீங்க? இப்போ வந்து ஒரு டைரக்டர்னா வெறும் டைரக்ஷன் மட்டும் தெரிஞ்சா பார்த்தாது. He has to know everything. Cinematography, editing, even editor, he has to know everything. So you even as what producer is thinking, you have to know. அப்போ தான் நீங்கள் அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு கதை சொல்ல முடியும். அப்படி தான் இங்கே நீங்கள் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு கதை சொல்ல முடியும். ஒரு ஹீரோக்கு ஏற்ற மாதிரி ஒரு கதை சொல்ல முடியும். ஸோ யூ ஹாவ் டு நோ இன் அண்ட் அவுட் ஆஃப் சினிமா, நாட் ஓன்லி யுவர் டிபார்ட்மெண்ட், அண்ட் யூ ஹாவ் டு ஒர்க் டுகெதர். இப்போ நான் நிறைய இப்போ ராஜா ராணி பார்த்தீங்கன்னா அட்லி புது டைரக்டரு, ஜார்ஜ் வந்து புது கேமராமேன். ஸோ ஐ குட் ஆஸ்க் ஃபார் எனி நியூ கேமராமேன். வந்து இல்லை நீயே ஒரு புது டைரக்டர்ப்பா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேமராமேன் வச்சு பண்ணியிருக்கலாம் சொல்லியிருக்கலாம். பட் ஹீ ஹேட் டன் எ வீடியோ, சாங் வீடியோ, ஹீ ஷோட் இட் டு மீ அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இஸ் ஃபர்ஸ்ட் ஒர்க். ஸோ ஐ நியூ அண்ட் தட் தோஸ் டூ அட்லியும் ஜார்ஜ் பார்த்தீங்கன்னா ஒன்றா they work together. So when you work here, you will find இன்னொரு ஒரு டைரக்டர் வந்து இன்னொரு கேமராமேன் எடிட்டரோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகி யூ மைட் டூ ஏ ஷார்ட் ஃபிலிம். ஸோ அந்த சிங்க் பெட்டராக இருக்கும். ஸோ யூ ஹாவ் டு எக்ஸ்பிரஸ் யுவர் செல்ஃப் அண்ட் லேர்ன். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ வந்து அட்லி ஜார்ஜ் வந்தப்போ ரெண்டு பேருமே நியூ. பட் ஐ செட் ஓகே, ஐ ஹேட் த கான்ஃபிடென்ஸ். ப்ரொடியூசர்ஸ் சொன்னாங்க வேணா 2 நாள் ஷூட் பண்ணி பார்க்கலாம், அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஐ செட் தேர் குட் சார், ஐ நோ தேர் குட், தேர் ஒர்க்கிங் டுகெதர் அஸ் எ டீம். ஏன்னா வேறு கேமராமேன் போட்டு அவங்களுக்குள்ளே சிங்க் ஆகிறதுக்குள்ளே டைம் ஆகிடும். ஐ திங்க் தேர் ப்ராப்பர் சிங்க், தேர் டிஸ்கஸிங் திங்ஸ் எவ்ரிடே. ஸோ அந்த மாதிரி தான் அந்த ப்ராஜெக்ட் அசம்பிளாக இது ஷூட் பண்ணோம். ஸோ ஐ திங்க் ஆஸ் எ ஸ்டூடெண்ட் யூ ஹாவ் டு லேர்ன் ஆல் இன் ஆல் டெஃபினெட்லி. டெல் அஸ் ஒரு பர்சனல் கொஸ்டின், எப்படி இவ்வளோ டிசிப்ளினாக காலையில் 3 மணிக்கு எழுந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து என்கிட்ட சொல்கிறாங்க 9 மணிக்கு வரணும், சீக்கிரம் எழுந்துக்கணும் அப்படிலாம் சொல்லும்போது நான் உங்களை ஒரு எக்ஸாம்பிளாக நான் நினச்சிப்பேன். நான் ஹவு யூ எவ்ரி டே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதை சொல்லுங்கள். அதாவது ஈவன் ஆஃப்டர் அக்கம்ப்ளிஷிங் எஸ் அன் ஆக்டர் ஒரு பொசிஷனில் இருந்துக்கிட்டு நீங்கள் வேணா நீங்கள் 11 மணிக்கு வரேன்னு சொல்லலாம் ஷூட்டிங்க்கு. ஆனால் அப்படி இல்லாமல் 3 மணிக்கு எழுந்து 110 கிலோமீட்டர் சைக்கிளிங் பண்ணி அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் பண்ணி கரெக்டாக 9 மணிக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் 8 மணிக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஈவினிங் 6 o'clock வரை ஷூட்டிங் பண்ணி ஹவு டு யூ ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் டு பி சச் அ டிசிப்ளின் பர்சன்? உங்கள் அப்பா அம்மா அப்படி வளர்த்துருக்காங்க, அதை விட நீங்கள் இன்னும் அதே டிசிப்ளினாக இருக்கிறது எப்படி? அதோட யூ டோன்ட் ஸ்மோக், யூ டோன்ட் ட்ரிங்க், யூ நோ பேட் ஹேபிட்ஸ், எப்படி இந்த மாதிரி ஒரு டிசிப்ளினான வாழ்க்கை வாழறீங்க? அதுக்கு என்ன காரணம்? I was into athletics ஸ்கூல்லேருந்து. ஸோ எனக்கு என்னென்னா நத்திங் யூ சி any big sportsman, any big people, I'm not talking about movies, any big sportsman or sports personality, without sacrifice you wouldn't have achieved anything. So when you read a lot of biographies, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ட்டிக்கு போவாங்க, அங்கே போவாங்க, பட் எனக்கு வந்து நான் சீக்கிரம் தூங்கி காலைல எழுந்துக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும், அதனால அவங்க பார்ட்டிக்கு போகிறதெல்லாம் எனக்கு கூட போக முடியல. பட் I've let go of so much of opportunities of fun or whatever, but finally you're gaining something bigger. Now when you gain something bigger, you can have the same fun later. That's my point. இப்போ வந்து நீங்கள் வந்து you want to have fun with your friends, have no problem. அதுதான் இதுன்னு கிடையாமல் you achieve what you want, you be there, get there, and you have fun with your friends. இப்போ வந்து மெஸ்ஸி இருக்கிறோம், ரொனால்டோ இருக்கிறோம், இல்லை ஒரு ஃபைட்டர் இருக்காங்க, டைசன், எல்லாருமே வந்து they all doesn't mean that அவங்க வந்து இதுதான் பண்ணிட்டு இருக்கான்னு கிடையாது. They have their share of fun, they have their everything, but you make sure you achieve, you get there and have the fun. There is nothing wrong. Even I have a lot of fun, I have good friends, everything, but I make sure, okay, I do my job, I get there, then I do have the fun. There is no point unnecessarily having fun thinking that you will get there. The moral of the story தெரியுதா? Being disciplined, how much it helps. Okay, first you have to be disciplined and you have to sacrifice something so that you gain something bigger. Super. Sir, last question கேட்கணும். When are you going to lose all your crazy female fans by getting married? I don't think getting married is going to lose fans, but getting married is a lot of problem. Yeah, பயமா இருக்கா? இல்ல பயம் இல்ல, பாப்போம். You are worried about getting committed to something? No, not committed. அதுக்கப்புறம் I mean you have to be more responsible, I feel. I think I'm still not responsible.
நீங்க வந்து ஒரு டைரக்டருடைய ஆக்டர் மட்டும் இல்ல, ப்ரொடியூசருடைய ஆக்டரும் சரி, எல்லா ப்ரொடியூசரும் உங்களை ரிப்பீட் பண்ணிட்டே இருப்பாங்க. அண்ட் எல்லா டைரக்டர்ஸும் உங்களுக்கு பிடிக்கும். முக்கியமா நீங்க தான். நான் மட்டும் இல்ல, இன்க்ளூடிங் வாசன் ஷோல இருந்து எல்லாருமே சொல்லுவாங்க ஆர்யா வந்து ஒரு ட்ரபிள் ஃப்ரீ ஆக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில சர்வை பண்றதுக்கான ஒரு முக்கியமான ஸ்கில் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, ரொம்ப பந்தா காட்டுறான்னா மேபி அவர் பிறக்கும்போதே பந்தாவாக பிறந்திருப்பாரு, அது பிரச்சனை கிடையாது. பட் இஃப் யூ ஆர் சம்படி லைக் மீ, ஒரு நார்மலாக இருந்து பி நார்மல். இஃப் யூ வாண்ட் டு புட் அப் as சம்திங் எல்ஸ், இட்ஸ் ஸ்ட்ரென்வஸ் திங். ஏன்னா நம்ம இயற்கையாக ஒருத்தர் தான் வேற ஒருத்தராக நடிக்கிறதுக்கு வந்து இட்ஸ் வெரி ஸ்ட்ரென்வஸ் திங். எப்போ பார்த்தாலும் நீங்கள் நடிச்சுட்டே இருக்கணும். அதுக்கு வந்து நீங்கள் என்னவோ அது நார்மலாக இருக்கலாம். இப்போ உண்மையிலேயே நீங்கள் வந்து பயங்கர தனாவட்டு பயங்கர பந்தாவானா நீங்கள் அப்படியே இருக்கணும். பாவமாக நடிக்கிறது தான் கஷ்டம். ஸோ வாட் எவர் யூ ஆர், ஜஸ்ட் ப்ரொஜெக்ட் யுவர் செல்ஃப் வாட் யூ ஆர். யூ டோன்ட் ஹேவ் டு பி சம்படி எல்ஸ். நீங்கள் உங்கள் கேரக்டர் அதுன்னா அது காட்டிடுங்க, அவ்வளோதான். How is it being a doctor? What's your wishes to the entire students here? வெரி ஹாப்பி. ஏன்னா லைக் ஐ செட், ஃபர்ஸ்ட் இனாக்ரேஷனுக்கு வர வேண்டியது, அப்புறம் ஓப்பனிங் டே வர வேண்டியது. நவ் ஐ ஹவ் கம் ஹியர். வெரி ஹாப்பி. ஐ திங்க் யூ ஆல் ஆர் வெரி லக்கி அண்ட் மேக் யூஸ் ஆஃப் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தான் சொல்லுவேன். ஏன்னா எவ்ரிபடி கெட் ஆப்பர்ச்சுனிட்டி. யூ ஹவ் ஹவு வெல் யூ மேக் யூஸ் ஆஃப் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். He's got the best faculties. Everybody who is coming from our industry to teach is not common. You know, it doesn't happen everywhere. You know, all the top people teaching you and spending time with you, sharing their experiences. You don't get it anywhere else. You definitely don't get it anywhere. But you have to make use of it. How well you learn out of it, what you are going to do out of it is very important. I think I covered a lot of questions. You know, I came prepared. Okay, ba? You know, the reason is பாருங்க, இன்டர்வியூக்கு கூட இவர் தான் ப்ரிப்பேர் வந்திருக்காரு. நைட் உட்காந்துட்டு ஒரு 1.5 மணி நேரம் நான் ப்ரிப்பேர் பண்ணேன், despite knowing it, because நம்முடைய லைஃப்ல வந்து சக்சஸ் எல்லாமே வந்து ஒரு பர்టిక్యులர், நான் வந்து 1.5 hours if I want to spend with Arya, I have to be prepared so that it's all useful to you. ஓகேவா? எனக்கு எல்லாமே தெரியும், தெரிஞ்சு நான் வந்து அதை எப்படி கேட்டா தான் பதில் வரும் அப்படின்னு. I was so happy Arya, you know, every questionக்கு வந்து அவ்வளோ டீடைல்டா ப்ராப்பரா ஒரு லெக்சரர் எப்படி கொடுப்பாங்களோ, this is called master class. ஆக்சுவலி மாஸ்டர் கிளாஸ்னா இப்படி தான் நடக்கும். அதாவது கேள்விகள் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு கேள்வி கேட்டுட்டே இருப்போம், அதனுடைய பதிலே வந்து நம்ம நிறைய கற்றுப்போம். நம்ம இப்போ வந்து அவரை பேச சொன்னா 5 நிமிஷம் தான் பேசியிருப்பாரு, 10 நிமிஷம் பேசியிருப்பாரு. ஆனால் கேட்க நிறைய லேர்னிங், ஒரு ஆக்டரா எப்படி எதிர்பார்க்குறாரு, ஒரு சினிமாட்டோகிராஃபில என்ன எதிர்பார்க்குற எல்லாமே வந்துருச்சு நம்மளுக்கு இந்த மாஸ்டர் கிளாஸ்ல. ஸோ ஐ எம் வெரி வெரி தேங்க்ஃபுல் டு யூ சார் ஃபார் பீயிங் such a good, you know, master for us now. For the 1.5 hours, you know, you are really given us a lot of insights to filmmaking and acting and cinematography, editing and everything. Is there any further questions, my dear friends, students? Anything else? See, நார்மலி வந்து எல்லாருமே சொல்லுவாங்க எக்ஸசைஸ் பண்ணால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம் அது அப்படின்ட்டு. பட் இன்றைக்கி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், நிறைய ப்ரொஃபஷன், எஸ்பெஷலி நம்ம ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களுக்கு அந்த பாடி மெயின்டைன், ஏன்னா பிகாஸ் ஆஃப் பாடி ஒன்லி நம்ம எல்லாமே அச்சீவ் பண்ண முடியும். வாட் எவர் வி நீட், பிகாஸ் ஆஃப் அவர் பாடி ஒன்லி வி கேன் அச்சீவ். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் அதை சொல்லும்போது எல்லாருக்குமே ஒரு, ஏன்னா இப்போ ரீசெண்ட்லி நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஃப்ரம் மார்னிங் 5 o'clock ஆஃப்டர் ரீடிங் ஒரு ஆர்டிக்கல் 5 o'clock தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். பட் அதை நீங்கள் சொல்லும்போது அதுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது மார்னிங் டயத்தில் நீங்கள் அந்த ஒரு 3 hours பண்ணுறது வந்து உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது எவ்ரிடே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு. ஸோ இட்ஸ் வெரி நைஸ் திங் ஆக்சுவலி. ஏன்னா லைக் யூ செட், பாடி இஸ் எவ்ரிதிங். ஏன்னா ஐ ஹாவ் இப்போ என்கிட்ட இருக்கிற கான்ஃபிடென்ஸ் என்னன்னா, பிகாஸ் ஐ நோ ஃபிசிக்கலி ஐ கேன் அச்சீவ் எனி திங். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ ஷூட்டிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஷூட்டிங் ஸ்டன்ஸ் ஃபைட்டாக இருக்கட்டும், இட்ஸ் வெரி ஸ்ட்ரென்வஸ் ஜாப், வெரி வெரி ஸ்ட்ரென்வஸ் ஜாப். ஆர் நாட் ஒன்லி ஆக்டிங், ஈவன் டைரக்ஷன். ஏன்னா யூ ஆர் ஒர்க்கிங் 12 hours 16 hours a day, you have to be fit. ஏன்னா வந்து ஒரு 20 days ஷெட்யூல் பண்ணும்போது your working hours will be like 14-15 hours every day. பட் நான் ஆஸ் அன் ஆக்டர் நான் வந்து என்னோட அவுட்புட் கொடுத்துட்டு வீட்டுக்கு ரூம் போய் ரெஸ்ட் எடுப்பேன். பட் ஆஸ் அ டைரக்டர் 7 மணிக்கு கால் ஷீட்னா நீங்கள் 6 மணிக்கு லொக்கேஷனில் இருக்கணும். ஃபுல் டே நீங்கள் ஒர்க் பண்ணணும், 8 மணி வரைக்கும். திரும்ப ரூமுக்கு போய் அடுத்த நாள் ப்ரிப்பரேஷனு சீன்லாம் பேசி தூங்குறது 11 o'clock ஆகிடும். திரும்ப 11-12 o'clock ஆகிடும். திரும்ப காலைல 4-5 மணிக்கு எழுந்துக்கணும். ஸோ ஆஸ் அ டைரக்டர் ஆல்சோ யூ ஹேவ் டு பி ஃபிட். ஏன்னா நீங்கள் நடுவில் நீங்கள் ஃபிட் இல்லாமல் 2 நாள் ரெஸ்ட் எடுத்துன்னு யூ வில் ஃபால் சிக், ஷெட்யூல் பிரேக் ஆகும். இல்லைன்னா உங்களோட ஃபிட்னஸ் இல்லைன்னா உங்களோட சீன் ஒழுங்காக பண்ண முடியாது. ஸோ ஐ ஹவ் சீன் ஸோ மெனி சர்க்கம்ஸ்டான்சஸ் வேர் த டைரக்டர்ஸ் ஃபிசிக்கலி முடியாமல் ஷெட்யூல் பிரேக் பண்ணியிருக்கோம். ஆஸ் அன் ஆக்டர்
நீங்கள் வந்து ஃபிட் ஆகும்போது யூ ஹேவ் த கான்ஃபிடன்ஸ் ஜென்ரலி ஆஸ் எ ஹியூமன் பீயிங் when you know your fitness level is high, you're physically challenging, then you can achieve everything. You know, to dream, you can dream, sit and dream, but to achieve, you need to be physically fit. So it's a very valid point. I think you have to be. And I personally like fitness, so I'm mad about it, so I go to any extent to be fit. ஆஸ் அ ப்ரொடியூசர் உங்களுக்கு அந்த எனக்கு ஜீவா சங்கர் சார் நல்லா தெரியும், அவரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த படத்தை நீங்கள் சூஸ் பண்ணதுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் காரணமாக இல்லை ஏதாவது வேறு ஏதாவது அது சம்பந்தமான எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணீங்க? எது புரியல. ஆஸ் அ ப்ரொடியூசர் Okay. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எதுக்காக நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு இறங்குனீங்க, அதில் கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? Okay, okay. எங்கள் டைரக்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களை ஆஸ் அன் ஆக்டராக அப்ரோச் பண்ணுறாங்களோ இல்லை ஆஸ் அ ப்ரொடியூசர் அப்ரோச் பண்ண வாய்ப்பு இருக்குது, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரொடியூசராக ஆக்சுவலாக வந்து நான் ஆனதே வந்து I wanted to produce a film which I like. Certain scripts கேட்கும்போது you know you cannot do it. அந்த கேரக்டர் நீங்கள் பண்ண முடியாது. இட்ஸ் a small film or whatever reason, நிறைய ரீசன் இருக்கலாம், பட் யூ அந்த ஸ்கிரிப்ட் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் கேட்டு நான் படம் பண்ணேன். பட் when I saw the output, I didn't like the film. And I didn't release the film after that. I just wrapped it up. Because நம்ம அதை ரிலீஸ் பண்ணி நம்மளோட இதுவும் கற்றுக்கிட்டு இல்லைன்னா அந்த டேரக்டரோட டேரக்டர் மைட் திங்க் ஓகே நான் வந்து வேணும்னு அவரை இன்சல்ட் பண்ணுற மாதிரி இருக்கலாம், இல்லைன்னா அந்த படம் ரிலீஸ் ஆனால் பெரிய ஹிட்டாக இருக்கும்னு அவர் நினச்சிக்கலாம். பட் ஃப்ராங்க்லி when I saw it, I didn't like it. So mistake is mine. As a producer, I should have checked. வந்து ஒரு வீக்லி பேசிஸோ இல்லைன்னா ஒரு ஷெடியூல் முடிஞ்ச உடனேயோ இல்லைன்னா எடிட் பண்ணி பார்த்துருக்கணும் எப்படி வந்திருக்கணும். பட் நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு டேரக்ட் காசு கொடுத்துட்டு படம் முடிஞ்சப்புறம் பார்க்கலாம்னு சொல்கிறது இட்ஸ் தி பிக்கெஸ்ட் மிஸ்டேக் யூ கேன் எவர் டூ ஆஸ் அ ப்ரொடியூசர். ஸோ ஐ டிட் தட் மிஸ்டேக் அண்ட் ஐ எம் பேயிங் ஃபார் இட் அண்ட் ஐ பேட் ஃபார் இட் ஆல்ரெடி. ஸோ ஆஸ் அ ப்ரொடியூசர் யூ ஹாவ் டு மேக் ஷுர் எவ்ரி ஸ்டேஜ் ஆஃப் த ஃபில்ம் மேக்கிங் இஸ் இன் லைன். யூனோ கரெக்டாக போயிட்டுருக்கு, இதுதான் நல்லா வந்துட்டு. ஸோ சில டைம் ஓகே மிஸ் ஆகும். இட் cannot be a big deviation. It will be slight deviation. So as a producer நீங்கள் வந்து ஒரு நீங்கள் வந்து கதை சொல்லும்போது நல்லா இருக்கா, எனக்கு ப்ரொடியூஸ் பண்ண முடியும், ஐ திங்க் ஐ லைக் இட், தென் ஐ டூ இட். ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஸ்டார்ட் பண்ணது. அண்ட் செகண்ட் திங் why I started my own production is it's good for me as an actor which I have a own banner. I can do the kind of films that I want to do. I don't have to convince any producer இந்த மாதிரி சார் இந்த படம் நல்லா இருக்கு, நீங்கள் எடுத்தால் நல்லா இருக்கணும். ஸோ certain times என்ன ஆகுதுன்னா படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது காஸ்ட் ஹை ஆகும், இல்லைன்னா யூ வில் கம் அப் வித் certain ஐடியாஸ் இல்லை certain மேக்கிங் வந்து ஓகே இது பெட்டராக பண்ணால் இன்னும் கொஞ்சம் காசு செலவு பண்ணால் நல்லா இருக்கும்னு நம்மளுக்கு தோணும். ஸோ அந்த டைமில் என்ன அந்த ப்ரொடியூசர் போட்டு நம்ம வந்து ப்ரெஷரைஸ் பண்ண முடியாது. So all that liberty I can take in my own production. என்னோட படம் தான், so I can pump in little extra money and do that scene or that song or whatever. So these are the advantage as well as the disadvantages. பார்த்தீங்கன்னா the whole burden and risk is on you. You have to market the film, you have to do everything of your own. If it works, if it doesn't work, it doesn't work.